பட்டணம் போனதுல இருந்து இந்த பட்டிக்காட்டு பழக்க வழக்கங்கள்லாம் மறந்து போச்சுடா. ஏண்டா அங்கெல்லாம் குலங்கொத்தமே இல்லையா? இருக்குடா. எவ்வளவோ பேரு, எவ்வளவோ வேலை. இத பத்தி எல்லாம் நினைக்க எங்கடா டைம்? அப்படியா? இங்கதான்டா இதெல்லாம். காசு உள்ளவனுக்கு ஒரு நியாயம், வசதி உள்ளவனுக்கு அதிகாரம், ஜனபலம் உள்ளவனுக்கு நிர்வாகம். அப்படி அமைஞ்சு போச்சுடா. ஏய், என்னடா அந்த கூட்டம்? டேய், வாடா போய் பாப்போம். இந்த மாதிரி ஆளுங்க செத்தாதான்டா அந்த ஊர் உருப்பிடும். ஏய், ஏண்டா தடிமாடு பண்ணிட்டீங்க? கண்டறல வந்துருங்க. அத பணம் பணம். ஏடா பணம்? பணம். என்னடா பாக்குற? அடடா, பள்ளிக்கூட வாத்தியாரு. என்னடா ஒண்ணுமே பேசாம வர்ற? பேச வேண்டியது நிறைய இருக்குடா. ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் பாக்குறேன். நீ எதை வேணும்னாலும் பேசு, ஆனா ஊரை பத்தி பேசாத. சரி, இந்த ஊர்ல யாரு தப்பு செஞ்சாலும் தண்டனை நிச்சயமா? ஆமாடா. யாரா இருந்தாலும். யாரா இருந்தா என்னடா? மண்ணு பிறந்தனால இது மறத்து போன விஷயம். அப்போ இந்த ஊர் தலைவர் வீட்டுல தப்பு நடந்தா யாராவது கழுத்தை வெட்டிக்கிட்டு சோறு சாப்பிடுவாங்க. சாப்பிட வச்சு பார்க்கலாமா? என்னடா சொல்ற? அதை இப்ப சொன்னா உனக்கு புரியாது, நேரம் வரும்போது சொல்றேன். நீ போ. இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா இந்த தலைவரோட தங்கச்சியை நான் காதலிக்கிறேன். பஞ்சாயத்தை கூட்டணும், இந்த ஊர் பார்க்கணும். வெளிச்சம் இல்லாமல் எரிகின்ற ஊமை மனிதர்களின் வேதனை உணர்வுகளால் அவன் சூடுபட வேண்டும். அதற்கு சுடுகாடுதான் எனக்கு பரிசு என்றால் அதை நாளைய உலகின் அடையாள சின்னமாக நான் வாங்கியே தீர வேண்டும். ஆமா, வாங்கியே தீர வேண்டும். அந்த பொண்ணு வந்துச்சு எதுக்காக தெரியுமா? பாத்தியா, மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிய. என்னடா சொல்றேன்? நிறுத்த சொல்றேன். இனி அந்த பொண்ணை நினைக்க கூடாதுன்னு சொல்றேன். என்னால மறக்கவே முடியும். அதுக்கு கடிவாளம் இல்லாத குதிரை மேல பயணம் போறேங்கிறியா? என் ஆத்மா பாடுற பாடல் அவ காதுல மட்டும் விழுந்தா போதும், அதை அவ புரிஞ்சுக்குவா. அதோ பாரு, என் நிழலா வந்துட்டு. ஏய், நினைவுகளை ஆரம்பத்திலேயே நிறுத்தலைன்னா நிம்மதி கடைசி வரைக்கும் கிடைக்காது. அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பொண்ணை நினைக்கிறது தப்புங்கிறியா? நினைக்கிறது தப்புன்னு சொல்லல, தரம் பார்த்து நினைக்கணும்னு சொல்றேன். ஆசைக்கு தரம் பார்த்தா வாழ்வுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஆற்றாம வரும்போதுதான் மனிதனுக்கு ஞானோபதேசமே வரும். நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க, இன்னும் வரலையே. இருந்தா வந்திருக்க மாட்டானாமா. நீங்க கவலைப்படாதீங்க, வந்துருவோம். வந்து சேர்ந்துட்டியாப்பா? இவ்வளவு நாள் எங்கப்பா இருந்த? என்னப்பா சொல்றான்? வீடுகளுக்கு வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தானா. கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு சரியா வந்து சேர்ந்துட்டீங்களே. நான் தாங்க. நீங்க கொடுத்த விளம்பரத்தை இவனுக்கு படிக்க தெரியல, நான் தான் படிச்சு கூட்டிட்டு வந்தேன். நான் சொல்லல, கொள்ளி வைக்க என் பேரை வந்துடுவாங்க. என்னப்பா சொல்றான்? எப்ப கொள்ளி வைக்கன்னு கேட்க. நான் உயிரோட இருக்கும் போது கொள்ளி வைக்காத, செத்ததுக்கு அப்புறம் வை. அப்படியே செஞ்சிடறோம். பண்ணையாராவது மண்ணாங்கட்டியாவது உழைக்கிற மனுஷன் எல்லாம் ஒண்ணுதான்டா.
அடிக்காதீங்க ஐயா. ஐயா